ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நாளாக என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் இன்கம் டேக்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ், அதோட டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் கூட கிளாரிட்டி, இன்டெப்த்தாக இன்கம் டேக்ஸ் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கேஸ் ஸ்டடி வழியாகவும் வீடியோஸ் போடலான்றது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடியை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ இன்னைக்கு என்ன கேஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ் லலிதா தேவி அகர்வால். ஸோ இது வந்து ஒரு ஐடாட் இன்கம் டேக்ஸ் அப்பீலன்ட் ட்ரிபியூனல் மும்பை கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரூலிங் தான். ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ₹3 crore gift received by a mother from NRI son is not taxable and deemed valid considering son's sufficient financial capacity அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியை வந்து நம்ம இன்டெப்தா எதனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டாக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க, எதனால ஐடாட் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆர் ரூலிங்ல இதை நாட் டாக்ஸபிள் சொல்லியிருக்காங்கன்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ் இந்த டிரான்சாக்ஷனை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மிஸ் லலிதா தேவி அகர்வால்ன்றவங்க இந்தியால இருக்காங்க. ஸோ அவங்க வந்து NRI son who is in Hong Kong, he has transferred 3 crores of amount as a gift during the financial year 10-11. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டவுட் பண்ணி டாக்ஸபிள் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எதனால டாக்ஸபிளா சொல்லியிருக்காங்கன்னா அவங்க 3 விஷயம் சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா previously இந்த சன் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் ஆபரேட்டரா இந்தியால இருக்கும்போது செபி வந்து இவங்கள பேன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்திருக்காங்க. செகண்ட் திங் வந்து இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணதை வந்து அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் கிரெடிட் அண்டர் செக்ஷன் 68 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்எக்ஸ்பிளைன்டு கிரெடிட்டுக்கு அசசி வந்து she has to pay 60% டாக்ஸ் வரைக்கும் பே பண்ணணும் அப்படின்றதையும் கோட் பண்ணிருக்காங்க. தேர்ட் வந்து இத சர்க்குலர் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்னா சன் அனுப்புற பணத்தை she has utilized the same and she has given that as a unsecured loans to Indian companies. அதுக்கப்புறம் அதை வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஹெட்ஜ் ஃபண்டா யூஸ் பண்ணிட்டு again she has returned the amount during the financial year 2012-13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தினால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அசசி has to pay the taxes on the 3 crores amountன்ற மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ப்ரொவிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் ப்ரொவிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரலாவே கிஃப்ட் ரிசீவ்ட் எக்ஸீடிங் 50,000 தான் டாக்ஸபிள். ஆனா அதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா கிஃப்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ் இஸ் நாட் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 56 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஸோ இந்த பாத்தீங்கன்னா சன் வந்து மதருக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க which falls under the definition of relative. ஸோ அப்போ ரிலேட்டிவ் டெஃபினிஷன்ல ஃபால் ஆகுறதுனால actual transaction gift received from a relative is not taxable as per provisions. So இதுதான் வந்து provision of the income tax. So ITAT rulingல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த transaction not taxable னு சொல்லிருக்காங்க. So எதனால இந்த transaction not taxable னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா first point வந்து the transaction was well documented னு சொல்லிருக்காங்க. So the bank transactionsலாம் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா the transaction வந்துட்டு போறது everything was well documented and சன்னோட financial capacity பாத்தீங்கன்னா he was well settled to transfer the fund as a gift to his mother னு சொல்லிருக்காங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா செபி பேன் பண்ணிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. so that செபி பேண்ட வந்து they had withdrawn later. so at a later point of time அந்த பேன் பண்ண திங்க வந்து they had withdrawn னு சொல்லிருக்காங்க. third thing வந்து income tax department they have just given a letter based on wrong Google searches and local newspaper information வச்சு பண்ணிருக்காங்க without detailed analysis of the bank statements. so இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணதுனால they have claimed that circular trading transaction இதுல involve ஆகல. all the transaction has been properly documented and also with son's financial capacity he can transfer the amount as a gift to his mother ன்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. சோ இங்க எதுவுமே வந்து fraudulent transaction நடக்கல. and இது வந்து இன்னொரு ஐடாட் இன் மும்பை அதாவது ஆகஸ்ட் மந்த்ல ஒன்னு வந்திருந்தது ₹20 lakh transfer from UAE non resident to India as a gift to his sibling. அதுவும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் கோட் பண்ணிட்டு this transaction is not taxable அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி gift received from relative is not taxable. சோ அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா வெல் ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே if it is not taxable னா நம்ம ஈஸியா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ப்ரூவ் பண்ணிடலாம். சோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க பண்ணும்போது நீங்க எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட இருக்கான்றத பார்த்துக்கோங்க. சோ இதுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.